150 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவை பிரிட்டிஷார் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. வெள்ளையர்கள் இந்து கோயில்களை தேடி தேடி சென்று கொண்டிருந்தார்கள். காரணம், அங்கிருந்த சிலைகளை கொள்ளையடிப்பதுதான் வெள்ளையர்களின் நோக்கம். அந்த சிலைகளில் எல்லாம் தங்கம் இருக்கிறது, உருக்கினால் பெரும் செல்வம் சேர்க்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு. ஆனால் பக்தர்களோ பதறினார்கள், அடியார்கள் அலறினார்கள். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தார்கள். வணங்கும் தெய்வங்களை உருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து காப்பது எப்படி? யோசித்தவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இருட்டான அடர்ந்த யாருக்கும் தெரியாத பகுதிகளில் உள்ள கோயில்களில் எல்லா சிலைகளையும் கொண்டு சென்று வைத்து விடலாம். இந்த எண்ணம் தோன்றியதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டார்கள். அப்போதுதான் அடர்ந்த காடு, உயர்ந்த மலை இரண்டுக்கும் இடையே இருந்த செட்டி புண்ணியம் வரதராஜ பெருமாள் கோவில் அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக தோன்றியது. பல கோயில்களிலிருந்து தெய்வீக விக்கிரகங்களையும் சிலைகளையும் கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த சமயத்தில் திருவகீந்திரபுரத்திலிருந்து தேவநாத பெருமாள் திருவிக்கிரகமும் யோக ஹயக்ரீவரின் திருவிக்கிரகமும் இங்கு எடுத்து வரப்பட்டன. காலம் ஓடியது, நிலைமை சுமூகமானது. எந்தெந்த கோயில்களிலிருந்து விக்கிரகங்களை எடுத்து வந்தார்களோ அந்தந்த கோயில்களுக்கு மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டன திருவிக்கிரகங்கள். அந்த சமயத்தில் தான் ஓர் அற்புதம் நடந்தது. செட்டி புண்ணியத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டிருந்த தேவநாத பெருமாளையும் ஹயக்ரீவ பெருமாளையும் மீண்டும் திருவகீந்திரபுரத்துக்கு எடுத்துச் செல்ல தயாரானார்கள் பக்தர்கள். ஆனால் பெருமாளின் எண்ணமோ வேறாக இருந்தது. சுற்றிலும் மலை, அருகே தாமரை தடாகம் என்று ஆனந்தமயமான அந்த தலத்திலேயே நிரந்தரமாக இருக்க தீர்மானித்த பெருமாள் அதை பக்தர் ஒருவரின் கனவில் சென்று தெரிவித்தார். அப்புறம் என்ன, பெருமாளே தீர்மானித்த பிறகு பக்தர்கள் மகிழ்ந்தார்கள், பரவசப்பட்டார்கள். செட்டி புண்ணியம் கோயிலிலேயே நிரந்தரமாக தங்கினார்கள் தேவநாத பெருமாளும் யோக ஹயக்ரீவ பெருமாளும். இதோ இன்றைக்கும் அதே தலத்தில் அதே ஆனந்தமயமான சூழலில் தன்னை நாடி வருகின்ற அனைவருக்கும் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்.